எப்படி அந்த காங்கிரஸ்ல இருக்கின்ற அந்த குடும்பம் அப்படின்றவங்க சட்ட திட்டங்களுக்கு விமர்சனங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ராஜ பரம்பரை அப்படின்னு ஒண்ணு நினைச்சுக்கிறாங்களா? அதாவது என்ன ஜாதி பேரை கேட்கறது எல்லாம் தப்பு அப்படின்னா, ஜாதி பேரை கேட்காம எப்படி காஸ்ட் சென்சஸ் நடத்துவீங்க? இல்ல எம்பிக்கள் கிட்ட மட்டும் ஜாதி என்னன்னு கேட்கறது தப்பா? அப்ப அவங்க மட்டும் என்ன ஒரு மாதிரி கிளாஸ் அப்பார்ட் அப்படின்ற மாதிரி ஆகலையா? ஜெயராம் ரமேஷ் அவர்கள் முடிவெடுக்கணும், இதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, இல்ல வாய் திறக்காம இருக்கிறதா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வாய் திறக்கிறதா, இல்ல இந்த பக்கம் ஒரு சிலர் எதிர்ப்பு ஒரு சிலர் ஆதரவு அப்படின்னு இஷ்டத்துக்கு என்ன சொல்லுவாங்களே, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் அப்படின்னு அந்த மாதிரி பண்றதா? இதெல்லாம் அவர் டிசைட் பண்ணாதான் ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அனுராக் தாக்கூர் அவங்க ஸ்டாண்டர்டையெல்லாம் மீறி ஒரு உச்சத்துல நல்ல விஷயத்துல பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்வேன். அப்படி ஒன்னும் தளர்ந்து தாழ்ந்து போயிட்டதா நான் நினைக்கல. சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இதையே ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கிற காரணம் என்னன்னா, இது எங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒற்றுமையை சிதைத்து விடும். இன்ஃபேக்ட் இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியிலேயே நான் இதைத்தான் சொல்லி நிற்கிறேன். இது ஒற்றுமையை குலைக்கும், மக்களிடையே பிளவை உண்டாக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடும். அதுக்குத்தான் ராகுல் காந்தி வேலை பார்த்து நிற்கிறாருன்னு நான் அங்கிலேன்னு சொல்லி நிற்கிறேன். எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஆனா அந்த மார்க் எல்லாம் லிஸ்ட் போடுவாங்கல்ல, போட்ட பிறகு பக்கத்திலேயே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். அப்ப அதுலயே கம்மி சம்பளம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பாருங்க, ஜாதிகளற்ற சமுதாயம், இதுதான் சமூக நீதி, இதுதான் பெரியார் மண், இதுதான் பெரியார் எங்களுக்கு கத்துக் கொடுத்தது, அதை நோக்கித்தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கச்சு நீங்க ஜாதி பெருமை பேசுறீங்க, இது தப்பு, திராவிட கொள்கைகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் அப்படின்னு அடுத்த நாளே அவரை கட்சி விட்டு நீங்கிருக்காங்க. தீத்தமி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர் ஜாம்பான் அருண் அவர்களோட நம்மோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் பிரபாகர், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே. பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசினதுக்கு அனுராக் தாக்கூர் ரொம்பவே எப்படி தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாமே, தகவல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தரம் தாழ்ந்து அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, அப்ப அந்த தரம் அப்படின்றதுக்கான கிளாரிபிகேஷன், கிளாசிபிகேஷன், இது டெஃபினிஷன் இதெல்லாம் வேணும், ரைட்டா? இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா தயாரிக்கப்படுகின்ற எல்லா பொருட்களுக்கும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி இருக்கா, இல்ல குறைந்திருக்கிறதா, அதிகமாக இருக்கின்றதா? அப்போ அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசினதை எந்த ஸ்டாண்டர்ட் வச்சு இவங்க அளக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதே இன்றைக்கு ஊபி முதல்வராக இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள், அவர் இதுக்கு முன்னாடி எம்பியா இருக்கும்போது நீங்க கோயில போய் மணி ஆட்டுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்டாங்க. இது என்ன விதமான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது, மேபி இந்த அவங்க ஸ்டாண்டர்டை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அனுராக் தாக்கூர் அவங்க ஸ்டாண்டர்டை எல்லாம் மீறி ஒரு உச்சத்துல நல்ல விஷயத்துல பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்வேன். அப்படி ஒன்னும் தளர்ந்து தாழ்ந்து போயிட்டதா நான் நினைக்கல. அவரும் சொல்லியிருக்காரு, நான் யார் பேரையும் உபயோகப்படுத்தலையே, பொதுவா தான் நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சரே பேசி இருந்தாலும் சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். இது ஒன்னும் புதுசு கிடையாதுன்னு வச்சுக்காங்க. இதே தமிழகத்துல கூட சமீபத்துல சபாநாயகர் அவர்கள் தமிழக அமைச்சர் ஒருத்தர் பேசினது அவை குறிப்பிலிருந்து நீக்கினாரு. அது சம்பந்தமான விஷயங்களை பத்தி யாரும் ஊடகங்களை பிரசுரிக்க கூடாது அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்தது அப்படின்றதை நம்ம பாக்குறோம். சோ இது எங்கேயும் நடக்கிற விஷயம்தான். ஆனா அவர் அப்படி கேட்டாலும் என்ன தப்புன்னு தெரியல. இவர் மட்டும் எல்லாரையும் கேட்பாரு, போற இடத்துல எல்லாம் கேட்பாரு. ஆனா இவரு கேட்க கூடாது அப்படின்னா எப்படி அந்த காங்கிரஸ்ல இருக்கின்ற அந்த குடும்பம் அப்படின்றவங்க சட்ட திட்டங்களுக்கு விமர்சனங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ராஜ பரம்பரை அப்படின்னு ஒண்ணு நினைச்சுக்கிறாங்களா? அந்த பிரிவி பர்ஸ் அப்படின்னு அரசு மானியம் அதை ஒழிச்சதே காங்கிரஸ் தான். இன்னும் அவங்க அந்த மாதிரி ஒரு
பட்டத்து இளவரசர், பாஜக அப்படிதான் சொல்லுவாங்க. அது சொல்லி சொல்லி அவங்க அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போலுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பிரபாகர். ஆனா சார் இது வந்து இப்ப பொதுவா தமிழகத்திலையும் தாண்டி இந்திய லெவல்லே ஜாதியை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் கிட்டத்தட்ட வெளியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஜாதி தெரியாதவங்க இடஒதுக்கீடு பத்தி, ஜாதி இடஒதுக்கீடு பத்தி பேசுறது, ஜாதிய மக்கள் தொகை எடுக்கணும் அப்படின்னு பேசுறது எல்லாமே, ஜாதி அடிப்படையில மக்கள் தொகை எடுக்கணும் அப்படிங்கிறது பேசுறது எல்லாமே வந்து ஜாதி தெரியாதவங்க பேசுறது வந்து மறுபடியும் இது கீழே இறக்குற மாதிரி தெரியலையா அப்போ? அதாவதுங்க, ஜாதி தெரியல அப்படின்னா இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அனுராக் தாக்கூர் பேசினதுல இந்த மாதிரி ஜாதி தெரியாதவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா கவுண்டர் கொடுக்கும் போது இது மாதிரி ஜாதி கேட்கறது தப்பு இல்லையா, ஜாதியில இப்ப என்ன பெருமை இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அது யார் பேசினது அப்படின்றதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்ப அந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ராகுல் காந்தி. எப்படி இருப்பீங்க? ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, அதாவது என்ன ஜாதி பேரை கேட்கறதெல்லாம் தப்பு அப்படின்ட்டாங்க. ஜாதி பேரை கேட்காம எப்படி காஸ்ட் சென்சஸ் நடத்துவீங்க? இல்ல எம்பிக்கள் கிட்ட மட்டும் ஜாதி என்னன்னு கேட்கறது தப்பா? அப்போ அவங்க மட்டும் என்ன ஒரு மாதிரி கிளாஸ் அப்பார்ட் அப்படின்ற மாதிரி ஆகலையா? எல்லாரும் சமம் அப்படின்றது தானே ஜனநாயகம். அப்படித்தான் நம்ம நம்பினுக்கிறோம் இத்தனை நாளா. அப்ப ஒரு சிலர்கிட்ட மட்டும் கேட்க கூடாது, மத்தவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னா இது எந்த விதமான ஒரு ஜனநாயகம் எனக்கு புரியல. இதே தமிழகத்துல 2வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கதிர் ஆனந்த் அவர்கள், அவர் ஒரு பேட்டியில அப்படியே அந்த நெறியாளரோட சொல்றாரு, இது மாதிரி போனேன், கேட்டாரு எங்க என்ன சமூகம்னு கேட்டாரு. எங்க அண்ணன் துரைமுருகன் எத்தனை வருஷமா இந்த கட்சியில இருக்காரு, என்ன சமூகம்னு தெரியாது. சரி விடுங்க, இவரும் வந்து ஆமா நாங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சீட்டு கொடுக்கும் போது மட்டும் ஜாதி கேட்கலாம், ஜெயிச்சு வந்த பிறகு கேட்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அதுவும் எனக்கு புரியல. இதே கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜாதி சங்க தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டேன் அப்படின்னு போட்டோ எடுத்து ட்வீட் போடுறாங்க. அப்ப அதுல ஜாதி வரலையா? இவரு நம்ம வட சென்னை எம்பி, கோயம்புத்தூர் இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா அதுக்கு நாங்க தான் காரணம், எங்க ஜாதிக்காரங்க தான் காரணம் சொன்னார்ல. அப்ப மற்ற ஜாதிக்காரங்களா அங்க ஒண்ணுமே பண்ணல. என்னங்க இது? இல்ல ஜாதி பெருமை பேசக்கூடாது அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? உடனே கட்சியை விட்டு நீக்கி இருக்க வேணாமா? மாதிரிங்க ஜாதிகளற்ற சமுதாயம், இதுதான் சமூக நீதி, இதுதான் பெரியார் மண், இதுதான் பெரியார் எங்களுக்கு கத்து கொடுத்தது, அதை நோக்கித்தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கச்சே நீங்க ஜாதி பெருமை பேசுறீங்க, இது வந்து தப்பு, திராவிட கொள்கைகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் அப்படின்னு அடுத்த நாளே அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும்ல. வாய தொடங்கலையே யாருமே. ஏங்க இவ்வளவுதான் நீங்க பண்ணி விட்டு அப்புறம் வந்து ஜாதி பேரை கேட்கிறாரு அப்படின்னு அனுராக் தாக்கூரை பார்த்து பேசினீங்கன்னா கேட்கறவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்களா? ஜனங்க வந்து முட்டாளுங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா நம்புறாங்க போல இது. என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்க. இந்த வடிவேல் சொல்றாரு, ரொம்ப நல்லவன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அது மாதிரி எவ்வளவு புளிக்கினாலும் இந்த ஜனங்க அப்படியே மரமண்டையாட்டம் தலையாட்டின்னு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க போல இது. சொல்ல போனா நிறைய ஆட்சியாளர்கள் செய்யற தப்பு இதுதான். ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுது, அப்படி நம்ம சொல்றதெல்லாம் எந்த எதிர்வினையும் இல்லை அப்படின்னு ஜனங்க அப்படியே மண்டியில வாங்கி வச்சுப்பாங்க. சரியான நேரத்துல பதில் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு புரியாது. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. ஏன்னா கூட இருக்கிற அந்த கைத்தடிகள் கும்பல், ஜால்ரா கும்பல் இருக்குது இல்லையா, இவங்க எல்லாம் வந்து ஆஹா 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 அப்படின்னு வாங்க பாருங்க. அதை கேட்டு கேட்டு அவங்களே அவங்களுடைய பொய்களை நம்ப ஆரம்பித்து படிக்கிறாங்க. சரி விடுங்க, ஜாதி பேரை கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாரும் அதைத்தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க, ஜாதி வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பேரை கேட்காதான்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் பிரபாகர்? கண்டிப்பா சார். அதே நேரத்துல தேர்தல் நேரத்திலுமே ஜாதியை கேட்டுதான் சீட்டுமே கொடுக்குறாங்க அப்படிங்கறதே முக்கியமான விஷயம். அடுத்து அங்க இருந்து நகர்ந்து வந்தோம் அப்படின்னா சார், இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து இடஒதுக்கீட்டுல வந்து திருத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு அட்வொகேட்டா உங்களுடைய கருத்து என்ன? ஒரு காமன் மேனா நான் சொல்றேன் பிரபாகர். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த தீர்ப்பை இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் விரைவிலேயே
இல்ல இதை ஏத்துக்க முடியாது, இல்ல அதை ஏத்துக்க முடியாது, இல்ல இந்த பார்ட் சரி வராது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும்னா அது உடனே வந்துருச்சுங்க. சகோதரி மாயாவதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிளீனா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகாரம் அப்படின்றது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கின்றது, அதனால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இந்த கிரீமி லேயரோ இல்ல அந்த மாதிரி தனித்தனியாலாம் ஒட்டுமொத்தமாவே அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற குமாரி செல்ஜா அவர்கள் அவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சப் கேட்டகரைசேஷன், இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு, இதை வந்து மாநிலங்கள் இது பண்ணலாம். அதாவது மாநிலங்கள் அதிகாரம்ன்றதையும் தாண்டி இந்த சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இதையே ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கிற காரணம் என்னன்னா, இது எங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒற்றுமையை சிதைத்து விடும். நீ நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 1 இப்படி மாதிரி பிரிச்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஒற்றுமைன்றது இல்லாம போயிடும். இதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சிராக் பாஸ்வான் அவரும் கிளீனா சொல்லியிருக்காரு. அவரு வந்து இல்ல இத வந்து நாங்க சரியான முறையில இது பண்ணுவோம், இதுக்கு வந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தீர்ப்பே வந்து அவசரப்பட்டு ரேவந்த் அவர்கள் சொல்லிட்டாரு இங்க தெலுங்கானால, பாத்தீங்களா தீர்ப்பு வந்துச்சு, நாங்க ஒண்ணு இது மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் கட்சியிலேயே அதுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் முடிவு எடுக்கணும், இதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, இல்ல வாய் திறக்காம இருக்கிறதா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வாய் திறக்கிறதா, இல்ல இந்த பக்கம் ஒரு சிலர் எதிர்ப்பு ஒரு சிலர் ஆதரவு அப்படின்னு இஷ்டத்துக்கு இன்னும் சொல்லுவாங்களே பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் அப்படின்னு அந்த மாதிரி பண்றதா, இதெல்லாம் அவர் டிசைட் பண்ணாதான் ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்ல போறாரு. சோ அது வரைக்கும் அவர் சும்மாதான் இருக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிறைய விவாதங்களை உண்டாக்க போகின்றது. இது உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது பிரபாகர். அதுக்கப்புறம் தானே நீங்க கிரீமி லேயர் அப்படின்றதுக்கு வருது. முதல்ல இந்த சப் கேட்டகரைசேஷன் அப்படின்றதையே வந்து தலித் இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயமா கவனிக்கணும். இன்றைக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு, இதுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம். இது ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, எஸ்சி எஸ்டி அப்படின்னு வரும்போது பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது அரசியல் சட்டப்படி. அதே ஓபிசி, அதுல எம்பிசி, பிசி, இபிசி இப்படின்னு கிளாசிஃபை பண்றது மாநிலங்கள் அப்படின்றாங்க. வெஸ்ட் பெங்கால கூட அது மாதிரி பண்ணிட்டு இப்ப அது ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவுக்குள் உள் ஒதுக்கீடு கொடுப்பது இது வந்து இந்த சப் கேட்டகரைசேஷன் அப்படின்றது ஒற்றுமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு மாயாவதி அவர்கள் கருத்தையோ இல்ல குமாரி செல்ஜா அவர்கள் கருத்தையோ இதை எதிர்த்து யாரும் பேசல. சிராக் பாஸ்வான் கருத்துக்கும் யாரும் எதிர்குரல் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே லாஜிக் நீங்க யூஸ் பண்ணும்போது இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, வன்னியர்களுக்கு ஆக்சுவலா பார்க்க போனா அவங்க வந்து அந்த போராட்டங்களை ஆரம்பிக்கும் போது மாநிலத்துல 20%, மத்தியில 2% அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்றாங்க 20% மேல இருக்கின்றோம் தமிழகத்துல, ஆனா எங்களுக்கு வந்து சரியான முறையில ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு தான் வந்து எடப்பாடியார் 10.5% இடஒதுக்கீடுன்னு தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாருங்க. அப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்குள்ள இந்த மாதிரி சப் கேட்டகரைசேஷன் ஒற்றுமையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா அதே தானே இங்கேயும். நாளைக்கு இங்க ஓபிசி, பிசி, எம்பிசி அப்படின்னு பிரிச்சு ஒவ்வொரு ஜாதிக்கும் இவ்வளோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் சமுதாயங்கள் இவங்களை வந்து ஒவ்வொரு குரூப் ஆக்கி அவங்களுக்கு இது அப்படின்னு அந்த ஓபிசி அப்படின்றத நம்ம இவரு சொல்றாரு காஸ்ட் சென்சஸ்னு. அப்போ அந்த ஓபிசி அப்படின்ற அந்த 27% பிரிக்கிற மாதிரி வந்ததுன்னா அப்போ வந்து அது மக்களுடைய ஒற்றுமையை பாதிக்காதா? இதைத்தான் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சீங்கன்னா அது வந்து மக்களுக்குள் பிளவை உண்டாக்கக்கூடியதுன்னு ரொம்ப நாளா நான் திருப்பி சொல்லிட்டு வரேன். சமீபத்துல இந்த ஆர்டி ரிப்ளை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த திமுக நிர்வாகிகள் பலரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து 10.5% கேட்கிறாரு. ஆனா பாருங்க 10.5 கொடுத்திருந்தா அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். ஆனா இன்றைக்கு அதாவது 2018 இருந்து 22 வரைக்கும் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு 13, 16, 17 அப்படின்னு 10 அதிகமாக கிடைத்திருக்கின்றது அந்த எம்பிசி இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? சப் கேட்டகரைசேஷன் போனா உங்களுக்கு பலன் இல்லை, ஒன்றாக இருந்தால்தான் பலன். இதுதானே அர்த்தம்.
நீங்க ஒன்னா இருக்கும் போதுதான் 10:30 மேல கிடைக்குது, தனியா போயிருந்தீங்கன்னா 10:30 நின்றுருக்கும். இதுதானங்க அதுக்கு அர்த்தம். அப்புறம் எதுக்கு கேஸ்ட் சென்சஸ் வேணும்னு கேக்குறீங்க? கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அப்ப இந்த லாஜிக் அவங்களுக்கு மறந்துடுவாங்களா? இல்ல அன்னைக்கு அது மாதிரி பேசினங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பேசினுங்க அப்படின்வாங்களா? என்னைக்கு இருந்தாலும் கருத்து ஒரே மாதிரி இருக்கணும்ல, கொள்கை ஒரே மாதிரி இருக்கணும்ல, இல்ல கொள்கை வேற வியாபாரம் வேற அப்படின்னு சொன்ன மாதிரி இதை கூட அடிக்கடி மாத்திப்பாங்களா? ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குங்க. ஆனா ஒரு விஷயத்துல தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுட்டாங்க. நாங்க எடுக்க மாட்டோம், மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் தான் வந்து சரி நான் கேட்கிறேன், அவங்க ஆட்சியில் இருக்க மாநிலங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானங்க, ஏங்க பண்ணல? கர்நாடகத்துல ஏன் பண்ணல? ரிப்போர்ட் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது தானே? சும்மா மத்திய அரசாங்கம் கை அமைச்சுக்கிறாரு ராகுல் காந்தி. முதல்ல நீங்க ஆட்சியில் இருக்க இடத்துல ஆரம்பிங்க, அப்புறமா மத்ததை பார்க்கலாம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க RTI தகவல் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாமக தலைவர் வந்து நேற்று வந்து பிரஸ் மீட்ல சொல்லும்போது அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொடுத்துக்கூடிய தகவல் எல்லாமே பொய்யானது. இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே RTI தகவல் அப்படிங்கிறது பேசிக்கான சென்செக்ஸே அவங்ககிட்ட இல்ல. அதை வச்சு எப்படி இவங்க இவ்வளவு பெரிய சென்செக்ஸ் எடுத்து RTI தகவல்னு இது எப்படி இவங்க சொல்றாங்க? இது வந்து திமுக எடுத்துக்கூடிய ஒரு சில தகவலை தவிர இது உண்மையானது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சார். ஆனா இது உண்மையான அதையும் தாண்டி இன்னொன்னு என்னன்னா, நார்மலா மற்ற ஸ்டேட் எல்லாமே வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 59% தான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் 69% வரைக்குமே போயிருக்குது. இது எல்லாமே இடஒதுக்கீடு அப்படின்னு போகும்போது திறமையை தாண்டி இடஒதுக்கீடு வந்து எப்பயாவது வந்து திறமைக்கும் இடஒதுக்கீடுக்கும் ஏதாவது இங்க எங்கேயாவது பிரச்சனைகள் வருமா சார்? அப்போ திறமை இருக்கவங்க இடஒதுக்கீடால பின்தள்ளப்படுவாங்களா அப்போ? அதாவது பிரபாகர் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு நான் முழுசா கவனிக்கல. இப்போ இந்த தகவல் கொடுத்திருக்காங்க RTIல, அதுலயே வந்து நம்ம நேற்றுக்கு டெய்லி பஞ்சில் நம்ம ஒரு விஷயத்தை சுட்டி காண்கின்றோம். அதாவது அவங்க என்ன பண்றாங்க, அந்த MBC கோட்டா அதுல வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு சீட்டு அவைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஓசின்னு சொல்றோம் இல்லையா, ஓபன் காம்படிஷன், அதுல எவ்வளவு அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரெண்டுத்தையும் சேர்த்து இவங்க பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஓபன் காம்படிஷன் அப்படின்னும் போது அதுல வர்றதெல்லாம் மெரிட்ல தான் வந்து அவங்க லிஸ்ட் போடுறாங்க. அங்க வந்து கம்யூனிட்டி வச்சு அவங்க லிஸ்ட் போறது கிடையாது. ஓசி ஓபன் காம்படிஷன் சொல்லிட்டாலே அப்ப நீங்க அங்க கம்யூனிட்டியை கன்சிடர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நீங்க இந்த பர்சன்டேஜ்ல சேர்த்திருக்க கூடாது. இதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு 8 9 லிஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல 3 மட்டும் தான் வந்து இந்த 10:30க்கு கொஞ்சம் மேல இருந்தது. மீதி எல்லாம் 10:30க்கு குறைவாகத்தான் இருக்கின்றது அப்படின்றதையும் நான் அதுல சுட்டி காட்டியிருந்தேன். அடுத்தது சென்சஸ் இந்த தகவல் இல்லை அப்படின்னா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எவ்வளவு அட்மிஷன் அப்படின்றது தாங்க. இதுக்கு வந்து சென்சஸ் தேவையில்லை. என்ன கேட்டீங்கன்னா, MBBS அட்மிஷன்ல எத்தனை பேர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவைல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து காஸ்ட் சென்சஸ் தேவையே இல்லையே. அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியுமே. அதனால இதுக்கு சென்சஸ் எந்த விதத்துலன்னு எனக்கு புரியல. வேணும்னா பாருங்க, இத்தனை பர்சன்ட் மக்கள் தொகையில் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல. RTI தகவல் MBBSல எத்தனை பர்சன்ட் அட்மிஷன், MDSல எவ்வளவு, BDSல எவ்வளவு, இப்படிதான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதுக்கு வந்து சென்சஸ் தேவையாக இருக்கவில்லை. சரி, ஓகே சார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேலாவது இனி வரக்கூடிய திமுக அரசாங்கம் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து பாமகவுக்கும் அல்ல அட்லீஸ்ட் வன்னியர்களுக்கும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல இது வந்து ரொம்பவே தவறான ஒரு கோட்பாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இந்த மாதிரி வந்து ஒதுக்கீடு, இடஒதுக்கீடுல உள் ஒதுக்கீடு அப்படின்றது வந்து சமூகத்தின் ஒற்றுமையை பாதிக்கும் அப்படின்னு மாயாவதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, சிராக் பாஸ்வான் சொல்றாரு, பல தலித் தலைவர்கள் சொல்றாங்க. அப்போ அது இங்க பொருந்தாதான் எனக்கு புரியல. நீங்க இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கும் பொழுது நிச்சயமாக மக்களுக்குள்ளே பிளவை உண்டாக்கக்கூடிய விஷயம்தான் அது. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்பவே வந்து மும்முரமா சப்போர்ட் பண்ணிருக்கிறாருன்னா அப்ப வந்து அது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கறீங்களா பிரபாகர்? சரியா? அதனால இந்த உள்ஒதுக்கீடு அப்படின்றது வந்து நிச்சயமாக பிரச்சனையையும் பிளவுகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஜாதிய ரீதியில சமுதாய ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு அதுக்கான சாத்தியமா இருக்கா? அப்போ ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம்னா நான் சொல்லல.
இந்த மாதிரி நீங்க ஓபிசி அப்படின்னு மொத்தமா இருக்கிறத சப் கேட்டகரைசேஷன் பண்ணாதீங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புன்றது அந்த ஷெட்யூல் காஸ்ட், இதுல சப் கேட்டகரைசேஷன் உள்ஒதுக்கீடு, அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத பல்வேறு தலித் இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா அந்த ஒற்றுமை இல்லாம போயிடும் அவங்க சொல்றாங்க. அதையேதான் நானும் சொல்றேன். இப்ப மத்திய அரசாங்கத்துல ஓபிசிகளுக்கு 27% இருக்கு. எல்லாரும் ஓபிசி அப்படின்னும் போது அதுக்கு எல்லாரும் போட்டி போடலாம். ஆனா இந்தந்த ஜாதிகளுக்கு இத்தனை பர்சன்ட் அப்படின்னு நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா அப்போ இது அந்த ஒற்றுமையை பாதிக்கும் அப்படின்னு சகோதரி மாயாவதி என்ன சொன்னாங்களோ அதைத்தாங்க நானும் திருப்பி சொல்லி நிக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதைத்தான் சொல்லி நிக்கிறேன். இது ஒற்றுமையை குலைக்கும், மக்களிடையே பிளவை உண்டாக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடும், அதுக்குத்தான் ராகுல் காந்தி வேலை பார்த்து நிற்கிறாருன்னு நான் அன்னிலேன்னு சொல்லி நிக்கிறேன். இனிமேலாவது ஜனங்க புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அப்படியே இருக்கட்டும் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒற்றுமையை குலைக்கும் அதெல்லாம் சரி. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தா இப்ப இன்ன தேதி வரைக்குமே உயர்ந்த ஜாதியிலையும் அவங்க சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதியிலையும் பொருளாதார ரீதியா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, பொருளாதாரமே இல்லாம அன்றாடம் கூலிக்கு போய் சாப்பிடக்கூடியவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களே ரொம்பவே மிகப்பெரிய அளவுல பணக்காரங்களும் இருக்காங்க. இப்ப அதெல்லாமே ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இல்லாம இப்போ பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வந்தா நல்லது தானே மக்களுக்கு? இன்னைய தேதிக்கு நான் சொல்றேன். அதாவதுங்க இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். இதுல பார்க்க போனீங்கன்னா இங்க தமிழகத்துல அந்த ஒரு 3% உள்ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்ததுக்கு காரணமே இடஒதுக்கீடு சலுகைகள் அவர்களை போய் அடையவில்லை, இத்தனை வருஷமாவும் அவங்க முன்னேற்றம் அடையவில்லை அப்படின்றதுனால அந்த 3% உள்ஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. சோ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல நீதியரசர் அவர்கள் சுட்டி காமிச்சிருக்க மாதிரி இந்த இடஒதுக்கீடின் பலன்கள் சமுதாயத்துல எல்லா மட்டத்திலையும் போய் சேரவில்லை. அதுக்கு முக்கியமான தடையாக இருப்பது அப்படின்றது பாருங்க பிரபாகர், ஆல் செட் அண்ட் டன். நீங்க சொன்னீங்க இந்த பிற ஜாதிகள், அதாவது இந்த உயர்ந்த ஜாதிகள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களையும் ஏழைகள் இருக்காங்கன்னு. கரெக்ட், அதுக்குதான் இடபிள்யூஎஸ் அப்படின்னு 10% கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க அதுவும் அந்த கிரீமி லேயர் அப்படின்றது 8 லட்சம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு வருடத்துக்கு 8 லட்சம் வருமானம் இருக்குன்னா ஓபிசிக்கும் அதே மாதிரிதான் கிரீமி லேயர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 8 லட்சம் அப்படின்னும் போது என்னங்க மாசத்துக்கு 60,000க்கு மேல சம்பளம் வருது இல்லையா அந்த ஃபேமிலிக்கு. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் 10,000, 15,000, 20,000 இந்த சம்பளத்துக்கெல்லாம் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இடபிள்யூஎஸ் எடுத்துக்காங்களேன், ஒரு குடும்பத்துல மாசம் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்பா, அவ்வளவுதான். அதை வச்சு எங்கேயோ ஒரு ரூம் வாடகை எடுத்துக்கின்னு குடும்பத்தோட இருக்காங்க. இப்போ இந்த பையன் எங்கேயாவது கோச்சிங் சென்டர் போக முடியுமா? இல்ல நான் மேல படிக்கணும், முதல்ல படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்புறம் தானே மேல படிக்கிறது, இதெல்லாம் முடியுமா? எதையோ தப்பி தவறி ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் லைக் தட் போய் எழுத முடியுமாங்க? முதல்ல அந்த எக்ஸாம் ஃபீஸே பாத்தீங்கன்னா 600 ரூபாய் சில்லற இருக்குதுங்க. அதுக்கு வேற என்னன்னோ டிரான்சாக்சன் சார்ஜ் எல்லாம் வேற போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு 600 பிளஸ் கட்டணும். அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க இருக்குன்னே கூகுள் மேப்பே தடவி நிக்குது. அங்க போனோம்னா 2 வீலர் வேணும், இல்ல யாரையாவது 2 வீலர் நண்பர்கள் கிட்ட கடன் கேட்கணும், அதுக்கு பெட்ரோல் போடணும். பஸ்ல போறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. அடுத்தது அந்த எக்ஸாம் ஜஸ்ட் லைக் தட் நீங்க போய் எழுத முடியாதுங்க. புஸ்தகம் வாங்கணும், படிக்கணும். வெறும் புஸ்தகத்தை செல்ஃப் டாட் அப்படின்றதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. கோச்சிங் போகணும், அதுக்கு காசு வேணும். அடுத்தது டிகிரி முடிச்ச உடனே வேலை போடா, பின்னாடி தம்பி தங்க இருக்குது காப்பாத்தணும், ஏதோ நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்பனோட பாரத்தை கொஞ்சம் சோமப்பேன்னு பார்த்து நிக்கிறேன், நீ என்னடானா படிக்கிறேன்னு ஒண்ணு காசு கேட்டு நிக்கிறீங்க, இப்படிதான் கேட்பாங்க வீட்டுல. அப்ப என்ன ஆகும், இவனால கோச்சிங் சென்டர் போக முடியாது, ஒண்ணு காசு கட்ட முடியாது, ரெண்டாவது வேலைக்கு போகணும், ரைட்டா? அப்போ அவனால ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல 60,000 ரூபாய் சம்பளம், நான் சொன்ன அந்த 8 lakh கிரீமி லேயர். அப்போ அவங்களால டெஃபினட்டா பையனை கோச்சிங் சென்டர் அனுப்ப முடியும். நீ வேலையெல்லாம் பார்க்காத, ஒரு வருஷம் அப்படியே வீட்டுல உட்காந்து நல்லா படி, அப்படியே கப்புன்னு ஒரு பேங்க்ல ஒரு பிஓ இல்ல இது அப்படி எழுதலாம் அப்படின்ட்டு அவன் நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்பும் போது
அந்த பையனோட இவன் கம்பீட் பண்ண முடியுமா சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுது, கண்டிப்பா கஷ்டம். வசதி இருக்கவங்க தான் மறுபடியும் அவங்களே தான் அந்த பதவிகளுக்கு வர முடிகின்றது இல்லையா. ஆனா இந்த கிரீமி லேயர் கான்செப்டே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நான் டெய்லி பஞ்சில் சொல்லியிருந்தேன் அந்த யோசனை, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரீமி லேயர்னு சொல்லாதீங்க, அந்த கிரீமி லேயர் கான்செப்டே எடுத்துருங்க, எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஆனா அந்த மார்க் எல்லாம் லிஸ்ட் போடுவாங்கல்ல, போட்ட பிறகு பக்கத்திலேயே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். அப்ப அதுலயே கம்மி சம்பளம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இப்படி நாங்க கொடுப்போம். மற்றபடி நீங்க 1 கோடி ஆனுவல் இன்கம் இருந்தாலும் யார் எலிஜிபிள். ஆனா அந்த லிஸ்ட்ல குறைவா பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை, அவங்களுக்கு தான் வேலை. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா யாருக்கும் அந்த ஒரு அவநம்பிக்கை, பயம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. கரெக்டுப்பா, நீங்க கிரீமி லேயர்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லாம் யாரும் பிளான் பண்ணல, ஏன்னா எல்லாருக்கும் உண்டு, அதுல ஏழைகளுக்கு முன்னுரிமை. இப்படி சொன்னா பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பூனைக்கு யார் மணி கட்டுறது? கண்டிப்பா. ஏன்னா இடஒதுக்கீட்டுனாலதான் இன்னைக்கு ஒரு அரசாங்கமே பங்களாதேஷ்ல கவுந்திருக்கு. இது வரக்கூடிய அரசாங்கமாவது இந்த அரசு இல்லாட்டியும் இனி அடுத்து வரக்கூடிய பாஜக அரசா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசா இருக்கட்டும், ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு சாதாரண அடித்தட்டு மக்களும் உயரணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். ரொம்பவே நன்றி சார். நன்றி பிரபாகர்.